வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லேப்டாப் பிசியிலிருந்து நம்மளுடைய ஸ்மார்ட் டிவிக்கு எப்படி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது, HDMI போர்ட் மூலமாக எப்படி நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பே பண்ணி வாங்கின லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிசி மானிட்டராக இருந்தாலுமே ஒரு HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம டிவிக்கு பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறது எக்ஸஸா ARC +2 3 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த போர்ட்டில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு HDMI பின் ஒரிஜினல் பின் வேணும். இந்த பின் மேக்ஸிமம் வீடுகளில் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே HD பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. DTHஆ இருந்தாலும் சரி, கேபிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு அந்த வயரே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் செட்டாப் பாக்ஸ்லேருந்து கழட்டி லேப்டாப் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி HDMIயே இல்லை எங்கள் வீட்டில், ஆனால் LED டிவி இருக்குது அப்படின்னா உங்கள் நியர்பை மொபைல் ஷாப், எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பில் போய் இந்த HDMI பின்னை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த HDMI பின்னை உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. HDMI போர்ட் அதிகபட்சம் லேப்டாப்பில் 1 கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்னொரு போர்ட் பார்த்தீங்கன்னா HDMI பின் 2 அவுட்புட் இன்புட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான் இருக்கும். உங்களுக்கு சைஸ் எதுவும் வராது. நீங்கள் எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவி பேக் சைட் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும். 2-3 போர்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவி லேப்டாப் ரெண்டையும் சேம் டைத்தில் ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். உங்களுடைய எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியாக இருந்தாலும் உங்கள் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இன்புட் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த சாம்சங் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா சோர்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆண்ட்ராய்டு எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலுமே உங்கள் LED டிவி ரிமோட்டில் இல்லைன்னா ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அம்புக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா HDMI 1 2 3 4 போட்டிருக்கும். நீங்கள் DTH கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் காமிக்கும், கேபிளை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் காமிக்கும். அதில் வந்து செகண்ட் போர்ட் நீங்கள் எந்த போர்ட்டில் பேக் சைட் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த போர்ட்டை நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா உடனே இந்த மாதிரி உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீன் அப்படியே இதில் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களுக்கு தெரியல, அந்த சோர்ஸ் ஆப்ஷனே தெரியல அப்படின்னா உங்கள் டிவி ரிமோட்டில் வந்து ஹோம் பட்டன் இருக்கும் ரவுண்டாக, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். உங்களுக்கு ஒருவேளை அந்த இன்புட் ஆப்ஷன் எனக்கு தெரியல அப்படின்னாலும் உங்கள் டிவி ரிமோட்டில் வந்து ஹோம் பட்டன் இருக்கும். அதாவது ஹோம் மாதிரி போட்டிருக்கும், வீடு மாதிரி போட்டிருக்கும். இல்லை அப்படின்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த பட்டனை 1 கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மேலே கார்னரில் செட்டிங் பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க, இன்புட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே பண்ணாலுமே அந்த ஆப்ஷன் ஒரு AV1 AV2 HDMI 1 2 3 இதில் நீங்கள் லேப்டாப் எந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த பின்னை ஞாபகமாக வச்சு ஒரு 2 or 3 ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 கிளிக்லேயே உங்களுக்கு லேப்டாப்பில் இருக்கிற ஸ்க்ரீன் அப்படியே உங்கள் டிவி ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். வீடியோ, ஆடியோ, உங்கள் எக்ஸல், PDF ஃபைல் எல்லாமே இன்டர்நெட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஐடியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை அந்த ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறவங்க வெப்சைட் மூலமாகவே 24/7 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது மஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஏன்னா ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அடுத்து எக்ஸல், PDF இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே இந்த ஆப்ஷன் பெட்டராக யூஸ் ஆகும். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் பேக் சைடு உங்கள் டிவி பேக் சைட்லேயே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நெட்டை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் OTT பார்த்துக்கலாம். இல்லைனா அப்படி இல்லைனாலும் டவுன்லோட் பண்ண படங்களை நீங்கள் டேரெக்டாக பென்ட்ரைவில் போட்டு பார்த்துக்கலாம். இது மெயினாக ஆஃபீஸ் ஒர்க் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது நீங்கள் மொபைலில் ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்மார்ட் மிரரிங் இல்லைனா காஸ்ட் அப்படின்னு இருக்கும். லேப்டாப் டு டிவி, ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக அந்த HDMI பின் வேணும். இந்த HDMI போட்டு இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். AVயில் பண்ண முடியாது. உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலுமே இந்த HDMI போட்டு கம்பல்சரி இருக்கும். இந்த பின்னு மட்டும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நீங்கள் PC லேப்டாப்லேயே எந்த ஒரு ஆப்ஷனும் எனபிள் பண்ண தேவையில்லை. நீங்கள் பின்னை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் டிவியில் சோர்ஸ் இன்புட் ஆப்ஷனில் போய் நீங்கள் HDMI 1 2 3 எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதை மட்டும் உங்கள் ரிமோட்டில் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உடனே ஸ்க்ரீன் மிரரிங் ஆயிரும். நீங்கள் வெளியில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்துக்குங்க. டேரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க, பவர் ஆஃப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி உங்கள் டிவி ரிமோட், ஆண்ட்ராய்டு ரிமோட்டில் பேக் சைடு அமுத்தினீங்கன்னா எக்ஸிட்னு வரும். அதே மாதிரி லேப்டாப்பையும் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சரௌண்ட் பண்ணிவிட்டு இந்த HDMI பின் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் டேரெக்டாக டிவி பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. ஏதாவது கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆச்சா, இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் லேப்டாப்லேருந்து டிவி கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.